கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று இந்த அற்புதமான அதிகாலை ஜெபத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை நிச்சயமாய் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும். அது என்னவென்றால், ஒரு நொடி பொழுதிலே நல்லா கவனிங்க, ஒரே ராத்திரிக்குள்ளே உங்கள் வாழ்க்கையின் ஜீவிதத்தை, சரித்திரத்தை இந்த கர்த்தர் முற்றிலுமாய் மாற்ற முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் மாற்றக்கூடிய, முழுவதுமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. இந்த கர்த்தர் ஒரே ராத்திரிக்குள்ளே, நல்ல கனத்திலே கொள்ளுங்கள், கருத்திலே கொள்ளுங்கள், ஒரே ஓவர் நைட்ல, ஒரே இரவில் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தில் மாற்ற முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீர்களே, நிச்சயமாய் நம்புங்கள், உங்களுக்கென ஒரு நாள் வரப்போகிறது. ஐயா, கர்த்தர் சொல்லுகிறார், நாட்கள் வரும், நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாட்கள் வரும் என்று பல இடங்களிலே கர்த்தர் சொன்னதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். இன்றும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நாட்கள் வரும். ஹல்லேலூயா. அந்த நாட்கள் வரும் பொழுது உங்கள் வாழ்க்கை சரித்திரம் நிச்சயமாய் மாறிவிடும். நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும், உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறும். ஹல்லேலூயா. நன்றாய் கவனியுங்கள். இருளில் இருக்கிற ஜனங்கள், இருளின் அந்தகாரத்தில், இருளின் அந்தகார கட்டுகளிலே, பிடிகளிலே, மந்திர சூனியங்களிலே, வறுமை கஷ்டம் பாடுகளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஓ க்ளோரி. நீங்கள் எப்பொழுது இந்த அன்பின் ஆண்டவரை கண்டு கொண்டீர்களோ, அவரை பெற்றுக் கொண்டீர்களோ, நல்ல கவனிங்க, உங்க சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை பெற்றுக் கொண்டீர்களோ, அப்பொழுதே நீங்கள் எந்த இருளில் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரிய வெளிச்சமாகிய கர்த்தருடைய நேசத்தை, அன்பை மாத்திரமல்ல, அவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மகிமையான காரியங்களை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். ஆமென். சந்தேகமே இல்லை. எந்த இருளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அருமையான தேவ பிள்ளைகளே, பாவ இருளில் இருந்தாலும் சரி, சாபத்திலே அகப்பட்டிருந்தாலும் சரி, எந்த கொள்ளை நோய், பஞ்சம், எந்த விதமான கொடுமையான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, எப்பொழுது நீங்கள் இந்த அன்பின் ஆண்டவரை, அருமை இரட்சகரை உங்களுடைய சொந்த ஆண்டவராய், இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்ட பொழுது, அன்றே உங்களுக்கு நல்ல தகப்பனாய், ஓ க்ளோரி, நல்ல தகப்பனாய் உங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுகிறவராய் இருப்பார். பெரிய வெளிச்சத்தை நல்லா இமேஜின் பண்ணி பாருங்க, கற்பனை செய்து பாருங்கள். மகா பெரிய இருளிலே நடக்கிற ஜனங்கள் ஒரு அற்புதமான வெளிச்சத்தை காணும் பொழுது அது எத்தனை மகிழ்ச்சியாய் இருக்குமோ, அப்படியாய் உங்க வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகிவிடும். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பின் ஆண்டவரையும் அந்த அருமையான இரட்சகரை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களே, உங்கள் சொந்த மேய்ப்பராய், உங்கள் நல்ல மேய்ப்பராய், நல்ல தகப்பனாய் ஏற்றுக்கொண்டீர்களே, அப்பொழுதே நீங்கள் மரண இருளின் தேசத்திலே எத்தனை கொடுமையான பாடுகள், ஆபத்துகள், துக்கங்கள், துயரங்களிலே, என்ன சூழ்நிலையிலே அகப்பட்டிருந்தாலும் சரி, என்ன மரணகரமான வியாதியோ அல்லது பிரச்சனைகளோ உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் மீது இவர் மகா பெரிய வெளிச்சமாய் பிரகாசிப்பார். ஆமென். அத்தனை மகிமையான வெளிச்சம் உங்கள் மீது பிரகாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் மாறிவிடும். என் அன்பு சகோதர சகோதரிகள், நிச்சயமாய் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அதிகாலை ஜெபம், ஆமென், பெரிய வெளிச்சத்தை இருளில் இருக்கிற ஜனங்கள் காண்கிறதை போல உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியுமா, முடியாதா? நிச்சயமாய் முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, என்ன மரண இருளின் தேசத்தில் இருந்தாலும் சரி, வெளிச்சம் பிரகாசித்த அந்த நொடி பொழுதிலே உங்கள் வாழ்க்கை மாற முடியும். உறுதியாய் நம்புங்கள். ஹல்லேலூயா.
எங்கள் கூட்டங்களிலே, ஜபங்களிலே, எங்களுடைய பிரார்த்தனை கூட்டங்களிலே முன்பாக வருகிற ஜனங்களுக்கு ஜபிக்கும் பொழுது இந்த வியாதிகள் எவ்வளவு கொடூரமாயிருந்தாலும் சரி, ஒருவேளை 15 வருடம், 20 வருடம், 30 வருடம், சிலவர் 40 வருடமாய் பல்வேறு வியாதிகளில் அகப்பட்டவர்கள், துன்பங்களில் அகப்பட்டு வேதனை அனுபவித்தவர்கள், வருஷ கணக்கில் பாடுபட்டவர்கள் எல்லாம் எப்படி எவ்வளவு நேரத்தில் சுகமடைவார்கள் என்று கேட்டீர்களே. ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு நொடி பொழுதில் அவர்கள் சுகமடைய முடியும். மாற்றமே இல்லை. நல்ல கவனிங்க. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண்பதும் அந்த இருளெல்லாம் மொத்தமாய் வெளிச்சமாய் மாறுவதற்கும் எத்தனை வினாடிகள் பொறுக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே. உடன் தானே ஐயா கர்த்தருக்காய் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் புது பலன் அடைய போகிறீர்கள். புதிய கிருபைகளை பெற போகிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள். அந்த நிமிடமே உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாற முடியும். ஆமென். ஒருவேளை நீங்க பிசிக்கல் அநேக காரியங்களை காணாமல் இருக்கலாம். நல்லா கவனிங்க. நீங்கள் எப்பொழுது விசுவாசித்து ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறீர்கள். ஆமென். இந்த இயேசுவே கர்த்தர் என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா அவரை ஏற்றுக்கொண்டு, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை எத்தனை நாள்ல கொடுப்பாரு? நல்ல கவனிங்க. எத்தனை மாதங்களில் கொடுப்பார்? எப்பொழுது ஏற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த நொடி பொழுதிலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெறுகிறீர்கள். ஹல்லேலூயா. நாம் முந்தின நாட்களிலே பார்த்தது போல எப்படி அந்த இளைய குமாரனாய் இருந்த அந்த கெட்ட குமாரன் தகப்பன் வீட்டிற்கு வந்த அந்த நொடி பொழுதே, க்ளோரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் புத்தி தெளிந்து நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போவேன் என்று எப்பொழுது சொன்னானோ அந்த நிமிடமே ஹல்லேலூயா அவனுடைய சரித்திரம் மாறியது. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் உறுதியாய் நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறுகிறது. ஹல்லேலூயா. நான் தேவனுடைய பிள்ளை. சொல்லுங்க, ஐயா நான் கர்த்தரே என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்ற அதே நிமிடத்திலே சொல்லுங்கள், நான் தாட்சி அடையேன். ஓ க்ளோரி. எத்தனை மகிமையான வார்த்தை. God is my shepherd, I shall not want. எனக்கு என்னையா வேணும்? அது ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு பிறகு என்ன வேண்டும்? வேற என்ன வேண்டும்? இந்த கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நான் தலையாட்டி குனிந்தபடியே பவியமாய், அழகாய், தாழ்மையாய், பணிவாய் அவர் பின்னாலே அவர் காட்டுகிற பாதையிலே அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி நான் சென்று கொண்டிருந்தால் போதும். என் மேய்ப்பர் எனக்கு உள்ள எல்லாவற்றையும், ஐயா என் மேய்ப்பர் என்னுடைய மேய்ப்பர் மாத்திரமல்ல, என்னுடைய நித்திய பிதாவும் என்னுடைய தகப்பனும். ஓ க்ளோரி. இத்தனை அற்புதமான மேய்ப்பன் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஆமென். விடுமுன்னே நீங்க சொல்லிடலாம், விடுகிறார். ஹல்லேலூயா. விடுவார். ஓ கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். ஓ க்ளோரி. நான் ஒன்றையும் குறித்து கவலைப்பட போவதில்லை. என் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுவேன். தைரியமாய் சொல்லுங்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். சொல்லுங்கள் தைரியமாய். அன்பு சகோதர சகோதரிகளே, ஹல்லேலூயா. நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும். சொன்னாதான் காரியம் நடக்கும். நீங்க விசுவாசத்தோடு, அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீதி உண்டாகும். நீதி உண்டானா மாத்திரம் போதாது, நீங்க வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது, வாயினால் சொல்லும் பொழுது ரட்சிப்பு, விடுதலை, சுகம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம்
ஜெயம் உண்டாகும். ஆமென். மாற்றமே இல்லை. எப்போ நீங்க சொல்றீங்களோ, நல்லா கவனிங்க, எப்பொழுது நீங்கள் அவரை உங்களுடைய சொந்த தகப்பனாய் ஏற்றுக்கொண்டீர்களோ, எப்பொழுது அவரை நல்ல மேய்ப்பனாய் ஏற்றுக்கொண்டு ஆடுகளை போல விசுவாசத்தோடு அவர் பின்னாலே நடந்து சென்று கொண்டே இருந்தீர்களோ, அப்பொழுதே ஆமென், உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். இந்த நல்ல மேய்ப்பன், இந்த அற்புதமான ஆண்டவர் உங்கள் தகப்பன். அவர் மீன் கேட்டால் நீங்களே பாம்பை கொடுப்பதில்லை, அப்பம் கேட்டால் பல கல்லை கொடுப்பதில்லை. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகள் முட்டை கேட்டால் தேளை கொடுப்பதில்லை. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா நீங்கள் வேண்டிக் கொள்வதை தராமல் இருப்பது எப்படி? அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி முதற்கொண்டு நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எதையாவது நல்ல கவனிங்க, எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நீங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று நம்ப வேண்டும். நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுது அது உங்களுக்கு உண்டாகும். ஆமென். எப்பொழுது உண்டாகும்? அது நீங்கள் நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், மறுமலர்ச்சி உண்டாகிறது. ஆமென். இப்பொழுதே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எங்கே இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில், எந்த பகுதியில், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நம்புங்கள். உலகத்தாரை போல பேசாதிருங்கள். சீசன் சரியில்லை, சிச்சுவேஷன் சரியில்லை, காலம் சரியில்லை, சூழ்நிலை சரியில்லை, ராகு சரியில்லை, சனி சரியில்லை, சுக்கிரன் சரியில்லை. சுக்கிரனும் ராகுவும் அந்த பைத்தியக்கார பைக்க எங்க போனாலும் போயிட்டு போட்டோம். ஓ glory mighty God. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் சில சோதிடர்கள் ஒரு காலத்தில் சிலருக்கு சொல்லி இருக்கலாம், இன்னும் 7 வருடம் 7.5 வருடம் உனக்கு காலம் சரியில்லை, 7.5 நாட்டு சனி என்று சொல்லியிருப்பார்கள். இன்று கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறீர்களே, திருப்பி சொல்லுங்கள், எனக்கு அல்ல, ஒருவேளை உனக்காக இருக்கும். ஆமென். எனக்கு எல்லா காலமும் நல்ல காலம்தான். என் தேவன் தானியேல் 2:21 சொல்லப்பட்டிருக்கிறபடி என் தேவன் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தைரியமாய் சொல்லுங்கள். கெட்ட சீசன்களை, பொல்லாத மோசமான சீசன்களை, என்ன சீசனா இருக்கட்டும், எல்லா சீசன்களையும் காலங்களையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் மாற்றி தருவார். மாற்றமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வரும் பொழுது என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்கள் நம்ப வேண்டும். மல்கியா 4:2 சொல்லப்பட்டிருக்கிறபடி, ஆனாலும் என்னையா நடக்கும், இவ்வளவு யுத்தங்கள் நடக்கிறது, போராட்டங்கள் நடக்கிறது, தேசத்திலே நாட்டிலே என்ன நடக்குமோ என்று தெரியவில்லை என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆனால் நீங்கள் தைரியமாய் சொல்ல வேண்டும், ஆனாலும் என்ன யுத்தங்கள் நடந்தாலும், ஆபத்துகள் நடந்தாலும், மரண இருளே ஜனங்களை மூடிக்கொண்டாலும், என்ன காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டாலும், ஆனாலும் அவருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற எங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். தைரியமாய் சொல்லுங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே. கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற எங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். ஓ glory. சொல்லுங்க, நாங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவோம். கர்த்தரே எங்கள் மேய்ப்பராய், நல்ல தகப்பனாய் இருக்கும் பொழுது, மேய்ப்பராய் மாத்திரமல்ல, நல்ல மேய்ப்பராய் மாத்திரமல்ல, நல்ல தகப்பனாய் இருக்கும் பொழுது நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமாய் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவோம். எங்கே இருந்து? வெளியே இருந்து புறப்படுவீங்க. இருளின் அந்தகாரத்தில் இருந்து புறப்படுவோம். தைரியமாய் சொல்லுங்கள். கடனும் கஷ்டமும் தோல்வியும் நஷ்டமுமான சூழ்நிலையில் இருந்து புறப்படுவோம். ஆமென். வெளியே புறப்படுவோம். சிறைப்பட்டிருக்கிற எந்த விதமான சூழ்நிலையில் சிறைப்பட்டு இருக்கிறோமோ அங்கே இருந்து வெளியே புறப்படுவோம். ஆமென். புறப்பட்டு என்னையாகும்? கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வேளையில் அந்த வேளையில் இருந்து உங்களை தூக்கி வீசி இருக்கிறார்களா? கவலைப்படாதிருங்கள். அங்கேயும் இருந்து தேவ பிள்ளைகளாய் நீங்கள் ஒரு யோசேப்பை போல, தானியேலை போல
ஒரு எஸ்தரை போல நிச்சயமாய் நீங்கள் வெளியே புறப்படுவீர்கள், வெளியே புறப்படுவீர்கள். உங்கள் பிள்ளைகள் வெளியே புறப்படுவார்கள். நம்புங்கள், இது தேவனுடைய தீர்க்க தரிசனம். நாங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவோம். ஆமென். ஏன்னா எங்கள் அப்பா கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற எங்கள் மேல் நீதியின் சூரியனாய் அவரே எங்கள் கர்த்தரே உதிப்பார். ஆமென். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஓ க்ளோரி! அன்பு தேவ பிள்ளைகளே, மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த நம்பிக்கைக்குள்ள நீங்கள் வரும் பொழுது, அன்பு சகோதர சகோதரிகளே, அப்பொழுது விடியற் காலத்து வெளுப்பை போல் உங்கள் வெளிச்சம் எழும்பும். உங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இந்த மகிமையான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுவோம். அதுவும் இன்றே இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுவோம் என்று நம்புங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஐயா, இது போன்ற நெருக்கடியான சூழ்நிலைகளிலே, ஆபத்தான சூழ்நிலைகளிலே, நாளை என்ன நடக்குமோ என்று தெரியாத சூழ்நிலைகளிலே எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள், எங்கள் வாழ்க்கையிலே ஒரு மறுமலர்ச்சி, ஒரு மாற்றம் வருகிறது. ஆமென். எப்பொழுது வருகிறது? இன்றே, இப்பொழுதே. அது விடியற் காலத்து வெளுப்பை போல எங்கள் வெளிச்சம் எழும்பி பிரகாசிக்கும். எங்கள் சுகவாழ்வு சீக்கிரத்திலே. எப்ப சீக்கிரத்திலேயா? இன்றே, இப்பொழுதே, சீக்கிரத்தில் எங்கள் சுகவாழ்வு துளிர்க்கும். ஆமென். அல்லேலூயா. நம்புங்கள். ஐயா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஆனாலும் தைரியமாய் சொல்லுங்கள். ஆனாலும் என்ன ஆனாலும் சரி, ஆனாலும் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற எங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். எப்பயா உதிக்கும்? இப்பொழுதே, இன்றே, இந்த அதிகாலை வேளையிலே ஒரு மாற்றம், ஒரு மர்மரட்சி. ஹல்லேலூயா. எல்லா இருளும் மாறி போகுவது போல், எல்லா தூசிகளும் பறக்கடிக்கப்படுவது போல், எல்லா இருளின் அந்தகாரமும் ஒரு செகண்ட்ல மாறுவது போல் எங்கள் சூழ்நிலை மாறும். ஓ, நிச்சயமாய் நம்புங்கள். அந்த நம்பிக்கையோடே எழும்பி பிரகாசிப்போம் என்று நம்புங்கள். ஆமென். எழும்பி பிரகாசிப்போம். எழும்பி எரிந்து எழுந்து பிரகாசிப்போம், நானும் என் பிள்ளைகளுமாய் என்று நீங்கள் உறுதியாய் நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் நம்புகிறபடியே உங்கள் வாழ்க்கை மாற்றம் உண்டாகும். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஓ க்ளோரி! ஹல்லேலூயா. மறுபடியுமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பல்வேறு இடங்களுக்கு சென்று, அரவுண்ட் 12 places, எல்லா இடங்களுக்கும் சென்று போதகர்கள் கூட்டங்களை நடத்த இருக்கிறோம். அது ஒரு மிகுந்த நீண்ட பிரயாணமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் தொடர்ந்து ஜெபிக்கிறீர்கள். இந்த நாட்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த அதிகாலை ஜெபம் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும். ஓ, எல்லோரும் அப்படியே ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை வேளையிலே எங்கள் வாழ்க்கை சரித்திரம் முற்றிலுமாய் மாறும்படியாய், எங்கள் வாழ்க்கை சரித்திரம் இன்று இப்பொழுதே மாறும்படியாய், அந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கை எப்படி அவன் தகப்பன் வீட்டிற்கு வந்ததுமே மாறி போனது போல, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் கொண்டாட்டமுமாய் மாறி போனது போல என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கை இன்றே மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளும் இன்று மாறும்படியாய், இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய மனங்களிலே இருக்கிற பயங்கள், குழப்பங்கள், சந்தேகங்கள், எல்லா விதமான தோல்வி பயங்கள், நாளை என்ன ஆகுமோ என்ற பயம் எல்லாம் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்று விடுதலை உண்டாகும்படியாய், என் இயேசுவின் நாமத்தினாலே இன்று மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய், என் தெய்வமே, இந்த இருளெல்லாம் நீங்கி போகும்படியாய், ஓ லார்ட், இந்த மரண இருள்கள் இப்பொழுதே அந்த பெரிய வெளிச்சம் காணப்பட்ட பொழுதே மாறினது போல இந்த அதிகாலை வேளையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். ஐயா, வாழ்க்கை சரித்திரம் மாறட்டும் ஆண்டவரே. ஓ, பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், எழும்புவீர்கள், பிரகாசிப்பீர்கள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் ஊரிலும் உலகிலும் வீட்டிலும் எங்கிலும் சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொன்னீங்களே
பாருங்களேன் ஆண்டவரே, இன்றே ஒரு புதிய அபிஷேகம் மாரா சந்துருவதரா எரிகபுரு சந்துரு கவரதரா எதிரு சரபா சுந்துரு கவரதரவோ. என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு பேரையும் இன்று ஒரு பரிமாற்றம், இன்று ஒரு மனமாற்றம், லார்ட் இன்று ஒரு மனமாற்றம், ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய், ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும்படியாய் ஒரு பரிசுத்த அக்கினி இறங்கட்டும். துரு துருபார்க்கா சந்துருபதரா எரி சுந்துருபதரா சக்குமுரு துருபதரவா. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிற இவர்கள் மீது இப்பொழுதே ஒரு மகிமை பிரகாசம் உண்டாகட்டும், ஒரு மாற்றம் உதிக்கட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய பிள்ளைகள் எங்கே எங்கே அடைபட்டு இருக்கிறார்களோ, எங்கே பறிக்கப்பட்டவர்களாய், நொந்து போனவர்களாய், மறுதலிக்கப்பட்டவர்களாய், கைவிடப்பட்டவர்களாய், அனாதைகளை போன்று எங்கே தூக்கி எறியப்பட்டார்களோ, ஆமென், எந்த சிறையிருப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்களோ, என் தெய்வமே அங்கே இருந்து இவர்கள் வெளியே புறப்பட்டு போய், என் தெய்வமே ஐயா, இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் கொழுத்த கன்றுகளை போல் வளர்கிறதை உலகமெல்லாம் காணும்படியாய், என் தெய்வமே உற்றார் உறவினர்கள், ஆமென், அறிந்த தெரிந்த எல்லோரும் யார் யாரெல்லாம் இவர்களை ஏளனமாய் பார்த்தார்களோ, யார் யாரெல்லாம் கைகொட்டி சிரித்தார்களோ, ஐயா, இவர்களை சுற்றி, இவர்கள் பிள்ளைகளை சுற்றி நின்று கைகொட்டி சிரித்தார்களே, கேவலமாய் பேசினார்களே, அற்பமாய் நடந்து கொண்டார்களே, அவமானமாய் பேசினார்களே, இல்லாத பழிகளை தூக்கி போட்டார்களே, இவர்கள் செய்யாத பாவத்திற்கார் ஒரு யோசேப்பை போல செய்யாத குற்றத்திற்காய் தண்டனை அனுபவித்தார்களே, அநியாயமாய் அடிக்கப்பட்டார்களே, இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகிமை பிரகாசம் உண்டாகட்டும் ஐயா, இன்று ஒரு மகிமை பிரகாசம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, ஒரு மகிமையான ஒளி இவர்கள் மீது பிரகாசிக்கும்படியாய், என் தெய்வமே ஐயா, உமக்கு பயந்து இத்தனை பாடுகளை, அவமானங்களை, இத்தனை கேவலங்களை பொறுமையோடு சகித்த உம்முடைய பிள்ளைகளுக்காய் ஒரு பரலோக அக்கினி இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுதே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கே எந்த இடத்திலே இவர்கள் எல்லாம் முடிந்தது, அவமானமும் துக்கமும் கேவலமுமாய் எங்கள் வாழ்க்கை முற்றிலும் சாம்பலாய் போய்விட்டது என்று கதறிக்கொண்டிருக்கிறார்களோ, அங்கே இருந்து ஒரு வெற்றி திருப்பு முனை உண்டாகட்டும். அங்கே எந்த இடத்திலே விழுந்து விழத்தள்ளப்பட்டார்களோ, எந்த இடத்திலே தள்ளி போடப்பட்டார்களோ, கேவலமாய் நடத்தப்பட்டார்களோ, அங்கே இருந்து இவர்களை உயர்த்தும்படியாய், அங்கே இருந்து இவர்கள் வெளியே புறப்பட்டு வரும்படியாய், என் தெய்வமே அங்கே இருந்து இவர்கள் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிக்கும்படியாய் ஒரு வெளிச்சம் எழும்பட்டும் சுவாமி. ஐயா, விடியற் காலத்து வெளுப்பை போல, இந்த அதிகாலை வேளையிலே விடியற் காலத்து வெளுப்பை போல என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, இவர்கள் குடும்ப ஜீவிதத்திலே ஒரு வெளிச்சம் எழும்புவதாக, சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்ப்பதாக, ஒரு சரித்திரம் மாறட்டும். ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளை ஆமென் ஆண்டவரே, நீர் நினைத்தருளின பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே எங்கே இவர்கள் அவமானப்பட்ட இடங்களில், வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் என் தெய்வமே இவர்களுக்கு இரட்டத்தனையான பலனை கொடுக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய மகிமை இன்றே இறங்கி வருவதாக, ஒரு மாற்றம் உண்டாகுவதாக, ஒரு மறுமலர்ச்சி உண்டாவதாக. எங்கள் தெய்வமே, உம்முடைய சமூகத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இருளில் இருக்கிற ஜனங்களாய் காணப்படுகிற கடனும் கஷ்டமும், ஆமென், சதியும் சூனியமும் மந்திரமும் மாந்திரீகமுமாய், வியாதியும் கண்ணீரும் கஷ்டமுமாய் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது பெரிய வெளிச்சமாய் கர்த்தர் உதிக்கும்படியாய், ஆமென். மரணமே வழி என்ற, மரணமே கதி என்று இருக்கிற மரண இருளின் தேசத்திலே குடியிருக்கிறவர்கள் மேல் என் தெய்வமே உங்க மகிமை பிரகாசம் பிரகாசிக்கும்படியாய் ஒரு மாற்றம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் ஆமென் ஐயா பெரிய சாட்சியாய் எழும்பும்படியாய் என் தேவனாகிய
கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் மீதும் இறங்கி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இன்று ஒரு திருப்புமுனை, இன்று ஒரு மாற்றம். ஆமென். யோசேப்பு வாழ்க்கையிலே நடந்தது போல் ஒரு அற்புதமான மாற்றம் ஒரே இரவிலே. ஹல்லேலூயா. என் தெய்வமே, ஒரே இரவிலே தானியேலின் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது போல, ஆமென், ஒரு நல்ல நாளிலே எஸ்தருடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாற்றப்பட்டது போல எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. ஐயா, மொர்தெகாய்க்காக ஒரே இரவிலே அந்த 127 நாடுகளின் அதிபதியை கலங்கடித்தீரே. ஐயா, அந்த மொர்தெகாயின் வாழ்க்கை சரித்திரம் மாறியது போல என் அன்பு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளும் எங்கே சின்ன வேலையிலே, அற்பமாய் எண்ணப்பட்ட வேலையிலே, ஐயா, செய்கிற வேலைக்கு சரியான கூலி இல்லாதபடி, ப்ரமோஷன் இல்லாதபடி, தகுந்த சன்மானம் இல்லாதபடி யார் இருக்கிறார்களோ அவர்களை மொர்தெகாயை போல என் தெய்வமே, இன்று ஒரு மாற்றம், இந்த அதிகாலை ஜபத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். அதிகாரிகளோடு பேசுவீராக. ஆமென். அதிகாரிகளோடு, ஆமென் ஆண்டவரே, முதலாளிகளோடு, ஐயா, இவர்களை வேலைக்கு வைத்திருக்கிறவர்களோடு யாராயிருந்தாலும் சரி, கர்த்தர் பேசும்படியாய், மாற்றம் வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தானியேலுக்காக ஆமென் நன்றி செலுத்துகிறோம். தானியேலை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, ஐயா, ராஜாக்கள் எந்த ராஜாவாய் இருந்தாலும் சரி, அத்தனை பேரோடும் நீர் பேசினீரே. ஐயா, அத்தனை பேரோடும் பேசி ஒரே ராக்காலங்களிலே சூழ்நிலைகளை எல்லாம் ஒரே மொத்தமாய் மாற்றி போட்டது போல என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் ஜீவியத்திற்காய், பிள்ளைகளுக்காய், கையின் பிரயாசங்கள், தொழில்களுக்காய் ஒரு பெரிய மாற்றமும் மறுமலர்ச்சியும் இன்றே உண்டாகும்படியாய் இந்த அதிகாலை ஜபத்திலே அற்புதமான மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகி கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். நீர் அப்படியே செய்கிற நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் பாருங்க, He is a God of wonders and miracles. அற்புதங்களின் ஆண்டவர். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்வதற்கு அவருக்கு ஒரு நொடி பொழுது போதும். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். இப்படித்தான் நடக்கும் என்று நம்புங்கள். ஐயா, என் பிள்ளையுடைய திருமணம் எப்படி நடக்கும்? அதிசயமும் அற்புதமுமாய் நடக்கும் என்று தைரியமாய் சொல்லுங்கள். எங்கள் காரியம், என் மகளுடைய காரியம், மகனுடைய காரியம் எப்படி நடக்கும், எங்கே இருந்து நடக்கும் என்று ஊரார் உலகத்தார் கேட்கலாம். நீங்கள் சொல்ல வேண்டியும், என் பிள்ளைகளுடைய காரியம், அது திருமணமாய் இருந்தாலும் சரி, வேலையாய் இருந்தாலும் சரி, மாற்றமும் மறுமலர்ச்சியுமாய் இருந்தாலும் சரி, இந்த காரியம் மாத்திரமல்ல, எந்த காரியமும் கர்த்தராலே வரும் என்று நீங்க சொன்னீங்கன்னா அது அப்படியே நடக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு சகோதர சகோதரிகள், நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாயினால் சொல்வதை எல்லாம், நீங்கள் வாயினால் தேவனுடைய வார்த்தையை நம்பி, தேவனுடைய வார்த்தை என்று நம்பி அறிக்கையிடுகிற வாயினால் சொல்லுவதை எல்லாம் அவர் தம்முடைய கரத்தினால், பராக்கிரமம் உள்ள கரத்தினால் உங்களுக்காய் செய்து முடிப்பார். அது ஒரு நொடி பொழுதிலே காரியமாகிவிடும். ஆமென். உங்கள் வாழ்க்கை சரித்திரம் நிச்சயமாய் மாறும். அருமையான தேவ பிள்ளைகளே, அது திடீரென, ஓ க்ளோரி, விடியற் காலத்து வெளுப்பை போல் சீக்கிரமாய் மாறும் என்று நம்புங்கள். அப்படியே கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய ஊழியங்களிலே பெரிய மாற்றத்தை இந்த மே மாதம் முதற்கொண்டு, ஆமென், இந்த மே மாதம் முதற்கொண்டு மறுபடியுமாய் தமிழகம் எங்கும் ஒரு சுற்றுப்பயணம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியே போய் பாஸ்டர்கள் கூட்டங்களை நடத்துவதும், தொடர்ந்து ஆயத்த கூட்டங்களை நடத்துவதும், நாங்கள் சுட்ட போகிறோம், எங்களுக்காய் உறுதியாய் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நிச்சயமாய் நம்புகிறோம். ஜெபியுங்கள். கர்த்தர் இந்த தேசத்திலே நடக்கிற பெரிய அறுவடைக்காய், ஆமென், பெரிய ஆச்சரியமும் அதிசயமுமான அறுவடைக்காய் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறப்போகிறது. ஆமென்.